அல்லாஹ் சொல்லிட்டான், நானே வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன், பங்கு வைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு, அப்துல் ரசாக் பாய் இப்படித்தான் இருப்பாரு. அதனால அடுத்த வீட்டுக்காரரை பார்த்து அவர் அப்படி இருக்கிறாரு, நீ ஏயா இப்படி இருக்கிற என்று கேட்கிற பெண்களா 10 குறைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு நான் பூர்த்தியாக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி பாத்திமா, சொர்க்க தலைவி பாத்திமா திருமணம் முடித்தது யாரை தெரியுமா? அலி ரலியல்லாஹு. ஒரு நாளைக்கு 2 திர்ஹம் சம்பாதிக்கிற அலியை மணமுடித்தார்கள். 2 திர்ஹம். ஒரு நாள் கூட அலி ரலியல்லாஹுவிடத்திலே இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை. 8 ஆண்டு வாழ்ந்த பாத்திமா வஃபாத்தாகிற நேரத்திலே அலி ரலியல்லாஹு பக்கத்திலே போய், அம்மா பாத்திமா, அம்மா பாத்திமா, 8 ஆண்டுகள் உன்னோடு வாழ்ந்திருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை அம்மா. ஒரே ஒரு நாள் ஒரு மாதுளை வேண்டும் என்று கேட்டாய் அம்மா, அதை வாங்கி வந்தேன் அம்மா. ஒரு ஏழை கேட்டார் என்று அதை கூட கொடுத்து விட்டேன், உனக்கு எதையுமே கொடுக்கலையே, அதனால் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா என்று கணவன் கேட்கிற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் திருப்தி இருந்தால் எனக்கு சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் கிடைத்துவிடும். பெருமானார் திருமணத்தின் அன்று சொன்னார்கள், பெருமானார் திருமணத்தின் அன்று சொன்னார்கள், வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது சொன்னார்கள், அம்மா பாத்திமா, அலி ரொம்ப ஏழை பாத்திமா, உன் கணவர் ஏழை பாத்திமா, அலியிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காதே அம்மா. நீ கேட்டு அவர் வாங்கி கொடுக்க முடியாமல் வெட்கப்படுவதை கண்டால் நான் துக்கப்பட வேண்டி இருக்கும் அம்மா. எதையுமே கேட்க பெருமானார் சொன்னார்கள், அதனால் நான் எதையுமே கேட்கவில்லை என்று பொருந்தி வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கை வாழுகிற பெண்களா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். 7வது மார்க்கம் சொல்லுகிறது, யார் சிறந்த பெண்மணி? சிக்கனத்தோடு செலவழிக்கிற பெண்ணா 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். வரவு 8 செலவு 6 இருக்கும். அல்ல அக்கானி ஒரு அழகான வரலாறு கதை ஒன்று எழுதுவார்கள். நம்முடைய பெண் ஒரு பெண்ணு உங்க கூட வாழ்றதா இருந்தா தங்கத்திலே மான் வேணும்னு கேட்டாலாம். தங்கத்திலே மான் கொடுத்தாதான் உங்க கூட வாழுவேன். இவன் சொத்து பத்து எல்லாம் வித்து தங்கத்திலே மான் வாங்கி கொடுத்துட்டான். 2-3 வருஷத்துல அந்த மான் காணாம போயிடுச்சு, தங்க மான் காணாம போயிடுச்சு. அடுத்து மீண்டும் மான் கொடுத்தால் தான் நான் வாழுவேன். பள்ளிவாசலுக்கு வந்தான். பொதுவாவே இல்லாட்டி தானே பள்ளிவாசலுக்கு வருவோம். நேரா பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப எங்கிட்டு போய் மான் வாங்கி கொடுக்கறது? நண்பன் வந்தான், ஏன்டா பள்ளிவாசல்ல இருக்க, முதல் தடவை தங்க மான் வாங்கி கொடுத்துட்டேன், இப்ப மீண்டும் கேட்கிறா, வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்பதான் நண்பன் சொன்னானா, முதல் தடவை கேட்கும் போது இப்படி சொல்லி இருக்கலாமே. எப்படி? முதல் தடவை மான் வேணும்னு கேட்கும் போதே, நீ ஏன் பெண்மான், உனக்கு ஏன் அந்த மான், நான் இருக்கிறேன் எஜமான், கமான், வேலை முடிஞ்சிருக்கும் ஐயா, ஏன் வாங்கி கொடுத்தார்? பொதுவாகவே புத்தர் ஒன்று சொல்லுவார், பெண்கள் 7 வகையாக இருக்கிறார்கள். விதிர்சமா, ஷேர்ஷமா, ஆரியசமா, மாத்ரசமா, பக்னிசமா, சசிசமா, தாசிசமா. அதுல ஷேர்ஷமா என்றால் கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிப்பா, இவன் மம்பட்டியில செலவழிப்பா. இந்த பெண்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்று மார்க்கம் சொல்கிறார். அடுத்த அடையாளமாக களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவியா? பல வேளைகளில் களைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொல்லுகிற மனைவியா? 10 மதிப்பெண்களை கூட்டுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொன்னார்கள். கணவனுக்கு கஷ்டம் கொடுக்கிற மனைவியா? 10 குறைத்து விடுங்கள். கணவனுக்கு சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கிற மனைவியா? 10 மதிப்பெண்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. மார்க்கம் எந்த விதிகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொன்னதோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 100 மதிப்பெண்கள் வந்திருக்கிறதா என்றால் சந்தோஷப்படுங்கள், இல்லை என்றால் கூட்டிக் கொள்வதற்கான வழிகளை கொள்ளுங்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.